எப்படி சாமி இல்ல பக்கம் தானே இப்பதான் வந்தா அப்படி விடியலாம் அப்படியா சாத்தாகி சுவாமி சுவாமி ஏடா நக்கல பேசுறே சுவாமி என் பணம் தெரியாது விளையாடுறது நான் வீட்டுக்கு வந்து நாளைக்கு கேட்டு பாக்குறேன் பணம் எப்படின்னு நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை எந்திரிச்சு போறீங்க உட்காருங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஊத்த முடிக்கலாம் பால் கறக்க போறாங்கடா பால்ல நான் வந்து கறந்து கொடுக்குறேருங்க மூஞ்சி நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை ஆமா இந்த தெய்வீகமான சபையில் ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் சரி பெண்களாக பிறந்த நம்ம தாய் குலமும் இன்னும் கலையை கற்றுணர்ந்த குறிப்பறிவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆமா கற்றது கைமண் அளவு கலகாத உலகளவு கண்டிப்பா இந்த வைகுண்ட ஏகாதசி இப்ப நான் 5 மணிக்கு கட்ட சொர்க்கவாசல் கண்டிப்பா இப்ப சொர்க்கவாசல அங்க இருக்கு ஜன்னல் இருக்கலாம் அந்த டைமுக்கு பகவான் வந்துக்கிறேன் எப்படா ஆயிட்டீங்க இப்ப சொர்க்கவாசல் திறக்கிற டைம் அந்த சொர்க்கவாசல் திறக்கிற டைம்ல இந்த பகவான் எம்பெருமான் காட்சி தந்திருக்கிறான் ஆமா வரம் கேட்டா கொடுப்பீங்க சரி நாளைக்கு கொடுக்கலாம் சரி அப்படி இருப்பினா ஐயா வாங்கிய ஐயா படி கவுண்டர் தானே பட்டாபி என்கின்ற வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் மாண்டு வைகுந்தம் சாதிக்கும் என்று சொல்லக்கூடிய அவர் கட்டாயம் 4ஆம் பதில் தான் அணிஞ்சிருக்கணும் ஆமா காரணம் என்னன்னா இப்ப சொர்க்க வாசல் திறக்கிறப்ப இந்த பகவான் வாயில வாத்துறான் ஆமா யாரும் கடவுளை கண்ணல் கண்டதில்லை ஆமா உள்ளமே கோயில் உணர்வே தெய்வம் உண்மைதான் அந்த பகவான் வேஷத்துல இவெல்லாத்துக்கு வையாபுரி கவுண்ட் வார்த்ததுன்னா அவர் கட்டாயம் சொல்ல சேர்ந்தே தெரியும் கண்டிப்பா பட்டாபி என்கின்ற வெங்கடாச்சலம் ஐயா சரி அந்த வெங்கடராம பெருமாள் பேர் கொண்டாடல்லவா ஆமா அதனால் அவர் கட்டாயம் 4ஆம் பதில் சேர அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறு ஒன்றே மூங்கில் போல் சரி அந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டுக்கு ஆண்டு ஓங்கி வளர்கிறதோ அவருக்கு யாரும் வளர வேண்டும் இருந்தாலும் பட்டாபி கவுண்ட் எப்படி தெரியுமா எப்படி இன்னொரு நாள் பட்டாபி கவுண்டரை பார்க்க போறோமா நம்ம எல்லாரும் பார்க்க போறோமா
வெங்கடாச்சலபதி பேர் பைத்தியனால்தான் மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதேசனிக்கு ஒரு சேர்த்துக்கிறார். ஆமா சாமி, உண்மைதான். எல்லாருக்கும் சாவு கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. அந்த சொர்க்க வாசல் திறக்கிறப்ப இந்த பகவான் வாயில வார்த்தா அவர் கட்டாயம் 4ஆம் வரை சேருவார். அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறுண்டு மூங்கில் போல் தலையெழுத்து இந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டு காண்டு ஓங்கி வளர்கிறதோ அவருக்குடைய ஆதரவு வளர வேண்டும். இருந்தாலும் இந்த ராஜசபையில் சிங்கான மேடையில நான் ஓடோடி வந்தனே. யாரு நீ முதுகு முட்டு ரமேஷ் சொன்ன இப்பதான் ஓடியா உடனே நேரத்தெல்லாம் யாரு நீங்க சொன்னாதானே தெரியும். சொல்லவா? மார்கழி மாசத்துல இந்த வைகுண்ட ஏகாதசி திதியில அந்த பகவானுடைய பேரை கேட்டா நான் உயிர் சொர்க்கம் போகுமா? அதனால சொல்றேன், பொறுப்பா கேக்குறேன். நீ சொர்க்கம் போக முடியாது தாயே. நான் சொர்க்கமா முடியாது, போக முடியாது. உங்கெல்லாம் கரை சேர்த்தாமே நான் போயிடுறேன் சொர்க்கம். ஏமா கொஞ்சம் பேசாதுண்ணா. நீ சொர்க்கம் போக முடியாது. இப்படி பெத்தவங்க எல்லாம் கெட்ட பேசி பேசுற நீ எல்லாம் போவங்கடா சாமி. உங்க இப்பேற்பட்ட மகராஜன் பட்டாபி என்கின்ற வெங்கடாஜல ஐயாலாம் போயிட்டாரு. நீ எப்ப சாமி போவ? நீ எல்லாம் முன்ன போனா பின்னாடி வர முடியாது. ஒருத்தனும் போய் என்ன பண்றது? நீங்க ஒவ்வொரு ஆளும் வந்தா தான் மேல போய் செட்டு கட்டி கூத்தாட முடியும். ஒருத்தனும் போய் என்ன உழப்பிடிச்சிட்டு இருக்கிறதா?
சாத்தகி நாங்கள் அறிவோம் நமோ நாராயணன் சரி பரவாசுதேவன் மூலாதாரணன் அவதி அப்போய் அவதி திருக்கோணன் அகனன் முகனன் மகனன் சிகனன் ஓந்தாரன் வீரசூரன் பரபெரும்பு கம்பீரன் துஷ்டச்சம்பாரன் தேவரத்தனன் தயாவரட்சகன் தீர்வேதன் புருஷவேதன் வேதசாஸ்திரன் பிராண பக்தவச்சலன் கந்த திருஷ்டி நீர்ச்சம்பாரன் திருக்கோண பவனகரகன் அகலம் முதல் 51 கோணமும் அத்தக்கலைகானன் மகித்துவன் உதாரணன் கோலன் காலன் தாயன் கிண்ணாளன் கம்புடன் கடகாந்தன் சித்தி வித்தியபாதன் சரி தேவமுனி சகலபத்த வச்சலன் நித்திய கல்யாணன் பரமதயாளன் கிருஷ்ணகாசவன் லோகநாயகன் முருகன் தேவகி மைந்தன் வைகுந்தன் வேதாந்தன் மனந்தாமன் ஆதிமத்தியநந்தன் ஆதிநந்தன் சுந்தரன் சுந்தர மோந்தன் பத்மநாதன் தாமோதரன் மச்ச கூர்மவதாகன் வாமனவதாரன் நரசிம்மன் பரசுராமன் பலராமன் ஸ்ரீராமன் ஜெயராமன் கலிக்கன் கலிக்கு தெரிவிக்கிறவன் கொடிய சூரிய பிரகாசன் திவ்ய பரிமளகாந்தன் கஸ்தூரி பல்லவன் குங்கமலங்குதன் மதன உற்றுதன் நீலாம்பரனன் ரத்தசுருபன் புருஷலீலன் வினோதரன் அண்டரண்ட பகிரண்ட பிரம்மகாண்ட உத்தராண்ட நாகதாண்ட மண்டலன் குண்டரிகரன் புருஷோத்தமன் கண்டனவாயன் சைனிச்சக்கரன் தாமோதரன் தசவதாரன் கோதண்டன் பஞ்சாயுதன் குருகுலத்தாரசன் கோவிந்த அருணன் ஒருவிட கேட்கும் உலகையாள மன்னன் சுவனின் பாதம் மங்குஷ்டரம இப்படி சொல்லப்பட்ட 1008 அவதாரம் சரி மகாவிஷ்ணு மனோன்மணி பார்த்தசாரதி பண்டகசைனன் பாரவந்தோன் பத்மநாதன் பாண்டவத்தூதன் ஹரிராமன் ஸ்ரீராமன் கோதலராமன் ஜனகராமன் அயோத்திராமன் அகலகராமன் சுகண்டராமன் தாரகராமன் ஜானகிராமன் மலை பெருமாள் செந்தாய் பெருமாள் கேடகம்பத்தூர் கரி நரசிம்மன் இப்படி சொல்லப்பட்ட எண்ணற்ற பெயர்களை கொண்ட என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன் ஸ்ரீமந்த நாராயணன் அதான் சின்னிக்கண்ணை சின்ன கண்ணடா சீமனகட நாராயணி டேய் ஸ்ரீமந்த நாராயணன் காத்தால யாகதேசத்துல சாப்பாங்க மட்ட மத்தியானத்துல மாமியாட்டு போனவன் டேய் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு சாப்பிடுவாங்க ஊம் யாரு இல்ல ஊம் நான் அந்த வேலைக்கு போறேன் ஊன்னு சொல்றேன் அப்படின்னுட்டாலும் அகம் என்னும் விளையாட்டு 1008 என் அவதாரமோ 108 சரி அதில் தாங்கிய தசவதாரம் 10 அப்படி இருப்பினும் இந்த பகவான் எதற்காக பிறந்தேன் என்றால் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை தலை நிட்டுறீங்க ஆமா சரி எப்பொழுது நாட்டில் எனக்கு விஷயம் போல எனக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியுமா ஆமாடா சாமிக்கு ஏதோ ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா சாமி எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ரொம்ப நாளா தீராத பாக்கீங்க சரி இன்னைக்கு என்ன கூத்துக்கு இருக்குல்ல என்கிட்ட காசு 200 ரூபா கொடுத்து கூத்துக்கு போயிட்டோன்னு சொல்றோம் சரி நல்லா தானே அது இல்லாம நீங்க எங்க வீட்டுக்கு என் மாமனாரு என் மச்சனா என் மாமியா பின்னால் நாய் வரதான் கடிச்சு போட்டு சகல போய் சட்டி போட்டுடா வந்துடுறோம் என் மச்சனை என் மாமனாரு என் சகல எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துக்கிறாங்க சரி பக்கத்து வீட்டுக்கார வந்து எனக்கு 200 ரூபா காசு கொடுத்து நீ கூத்துக்கு போயிட்டு வாங்குற ரொம்ப நாள் பகை சரி நானும் காசு வாங்கி சோப்பில் போட்டுட்டு வந்துட்டேன் இந்த நேரத்துல நான் கூத்தாடுறேன் எங்க வீட்டுக்காரி என்ன பண்றேன் சொல்லு பாக்கலாம் டேய் சந்தேகப்படாத கட்டணம் போட்டு அடி மேல டேய் யாமே அந்த ராமாயணம்ல எனக்கு தேவையில்ல எங்க வீட்டுக்காரி என்ன பண்றான் டேய் வேணாடா விடிகாதா சொல்லி சாமிங்கிறேன் கடவுள் தானே சொல்லு அந்த அதெல்லாம் உனக்கு தேவையில்லாம எங்க வீட்டுக்காரி என்ன பண்றா அது சொல்லு எனக்கு எல்லாமே தெரியுங்கன்னு சொல்லுங்காட்டி அவன் கேக்குறான் இப்ப நீ தானே எல்லாம் தெரியும்னு சொன்ன ஆமா இப்ப வீட்டுக்காரர் என் கண்ணுக்கு தெரியுதா எங்க வீட்டுக்காரி வாங்கன்னு தெரியும் என்ன சாமி எப்படி சாமி தெரியும் ஞான கண்ணால் தெரியாதா ஞானக்கனால சாமி இப்ப 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 உன்னுடைய மனைவி காத்தால 5:45 உன்னை போல ஒரு பையனை அப்படியே கட்டி இதுங்கம்மா முடிச்சு முத்தம் கொடுத்துருக்குறாப்பா என்னப்பா பண்றோம் எங்க வீட்டுக்காரியா மத்தாரு கொள்ளுகாரு பொட்டிக்காரு தம்பி காலையில
எங்க ஊர் தார்மான டேஜருக்கு 3 பேர் வந்துருங்க. என்ன கொலாய்க்கு இப்பயே நான் போய் என் பொண்டாட்டி நான் வெட்டுறேன். நீ வேணா போனா என் வீட்டுக்காரர் என்ன வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு வந்து உங்களை 3 பேரையும் ஜாமீன்ல எடுத்துக்கிறேன். நேரா போச்சு சாமி எனக்கு எப்ப போய் சேர்ந்து நான் போய் என் வீட்டு ஒரு 50 கிலோமீட்டர் வரும்பா. எப்ப நீ போய் வெட்டிட்டு வர்றது என்ன வேலை? கேளு சாமி ஏதோ தெரிஞ்சு தெரியாம கேட்டுவிட்டேன். உங்க 4.5 வேலையை முடிச்சுக்கிறேங்க. அதேங்க 4.5 வேலைக்கு சாமி. கால் 2 காலு, கை 2 காலு, சென்டர்ல குழம்பு அது ஒரு 1/2 காலுக்கு. சாமி எங்க வீட்டுக்காரி கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கிறான்னு சொல்றீங்களா? இல்ல எங்க பக்கத்து வீட்டுக்காரனா, இல்ல எங்க மச்சன்னா, இல்ல எங்க மாமனாரா? சாமி சொல்லு சாமி சீக்கிரம். சாமி சாமி கை விட்டுறாது சாமி, சொல்லு சாமி. என்ன மாட்டேன் சாமி சீக்கிரம் சொல்லு சாமி. டேய் நான் முன்னையே சொன்ன உனக்கு சந்தேகம் வேண்டான்னு. சாமி கொலாய் மூட்டி சொல்லு சாமி. சந்தேகம் எனக்கு வருது, நான் கேக்குறேன். உன்னை போல ஒரு ஆடவன் சொன்னேன் உன்னையாட்டம் மகன் தானே இருப்பான். ஆமா சாமி. காத்தால இருந்து அப்பட காணுன்னு அழுவ. அதிகாலையில் வந்துடுவான் உனக்கு நிறைய வாங்கிட்டு வரான்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அட என் பையனை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தீங்களா? ஏங்க மத்தாலக்கார இந்நேரம் நான் சாயம் பேச்சு கேட்டு என் பொண்டாடி நான் போய் வெட்டி கொண்டு இருந்தா நாளையில நான் சோத்துக்கு என்னத்தான் பண்ணுவேன். இது உங்கூரா ஊத்தி வைக்கிறாள். பரவாயில்ல, நல்ல பெஸ்டா போச்சு. போடுவா கல்ல தூக்கி தலைமால. சரி இப்பொழுது வந்து கூடி சரி இந்த பரந்தாமனை அழைக்கிறார்கள். காரணம் என்னவென்று தெரியவில்லை. தேவரை பார்க்கலாம் வாங்க. அப்படி எங்கப்பா சத்து அந்த சத்தினால வந்த இத்தனை பிரச்சனையுமே. எப்படி உன் தங்கச்சி வாய் வச்சு சும்மா தாத்தாயா ஆவுனா சென்னை ஆவுனா என் மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு, ஏதோ ஒரு சந்தேகம். உடனே வாக்குவாதம் வந்துச்சு. ஒருவரோட காலம் என்னை விட்டு பிரிஞ்சு போ, மலையாள தேசத்துல சக்க தேவதையா போன்னு சபிச்சேன். நான் போய் சக்கரை தேவதையா 1 வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறல்ல, யாரு வந்து வரங்கேட்டா உனக்கு பழிக்கூடாது சாபத்தம் கொடுத்தா? சரி பெரியண்டா தூரம் என்கிட்ட வரத்துக்கு வந்தான். என்னால முடியாதுப்பா, என் மனைவி சக்கரை அப்படியே நான் வரம் கொடுத்தாலும் அது பலிக்காது அப்படின்னு சொல்லி அங்க நம்பினாங்க. அந்த பாவி சென்னாடி என்னன்னு வரம் கொடுத்தா, ஏது வரம் கொடுத்தாலும் ஒண்ணும் தெரியல. ஆனா இப்ப வந்து சகல தேவரையும் வந்து சித்திராத பண்றான். நீ தான் அழிக்கக்கூடிய பொறுப்பேற்றவனாச்சு. எப்படியாவது மச்சான் அந்த ஆளா முன்ன அழிச்சு விடுது. ஒரு வேலை முடியும் பெருமதியா பாருப்பா, கழுவு குளிர் காய்ச்சி வந்த மாதிரி நடுங்கிறாப்ல. பாபாஜி விடு ஒரு அடி அப்படி இடியாட்டு இறங்கிட்டா இந்த கருவாடுக்கு கட்டி வச்சேன். பொழப்பா போச்சா நல்லவனு கட்டி வச்சா குடிக்காட்டு கட்டி வச்சு தந்தையே, இப்ப இதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது. எப்படியாவது எடுக்கத்தை தீர்த்து விடுங்க தந்தையே. தங்கா அவனுக்கு எப்படி வர கொடுத்தா?
அதாவது வேகாத உடல் அறியாத செல்வம் எந்த ஆடவர் கையாலையும் மரணம் என்பது ஏற்படக்கூடாது என்று வரத்து கொடுத்திருக்கிறேன். சரி, அதுக்கு உன் கையில இருக்கப்பட்ட வீர சாட்டை சுக்குமா எல்லாமே பிடிக்கிட்டாருன்னா ஏமா அதெல்லாம் புடிங்கிட்டானே, இப்ப அவனை சொல்றதுன்னா எப்படிமா? அது உன்னால்தான் முடியும் அண்ணா. அதற்காக தானே உங்களை அழைத்திருக்கிறோம். தேவதேவா, தந்தையே, அவனிடம் சுக்குமாந்தாடி வீர சாட்டை ஆ, ஜோன்லா பை உண்மைதான். இதெல்லாம் இருக்கிற வரதுல அவனை யாராலையும் கொல்ல முடியாது. அப்படியா? பண்டார பட்டி வேற வச்சிட்டு இருக்கிறான். ஆ, அதனால அவன் இருக்கும் அந்த பொருள்கள் அவன் கையில உள்ள வருதுல சரி. அது யாராலையும் வெல்ல முடியாது. அதற்கு என்ன தந்தையே வழி? அதனால் என் தேவி லட்சுமியை ஆஹா. ஒற்றையாக ரூபம் கொண்டு ஓஹோ. நானும் ஆ, வேடனாக வேடம் தரித்து உணவனாக வேடம் தரித்து இருவர்களும் விளையாடுறோம். அவங்க சண்டைக்கு போனா என்னையும் ஜெயிக்க முடியாது. ஓஹோ. 2 பேரும் நாங்க விளையாடணும் வச்சுக்க. ஆ. அந்த நேரத்துல அங்க வருவான். ஓஹோ. நான் மோடி வைக்கிறேன் எடுக்கணும்பா. சரி. அந்த நேரத்துல மோடி எடுத்தா ஆ. அந்த வரமும் பலிக்காது. அந்த பண்டாரை வெட்டி வீர சாட்டை சுக்குமாந்தடி ஜோல்னா பயிர் அத்தனை வாங்கிடலாம். அப்புறம் அவனை கொண்டு போடலாம். ஆகட்டும் தந்தையே. இப்போ என் மனைவி வரா பாரு. அப்படியா? ஏங்க முக்காடு போட்டுக்கிறவர ஜாகிரனா வேணும். நீ வந்து தான்
அவங்க வயிறுக்குதெல்லாம் எலும்பெல்லாம் வத்தி போய் கிடக்குது. ஏப்பா விடிகலாம் எனக்கு ஆப்புறம் அடிக்குது. அரே 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 ஊராத்த கவுளுவா நக்கு சாமி. தம்பி சேகரனுக்கு வேணும். அக்னி புயல் அக்னி புயல் அக்னி புயல் வேணும். அக்னி புயல் அக்னி புயல். இவர் தான் ஊர் கவுண்டர். ஏங்க முக்காடு போட சரி வராது நமக்கு. ஏங்க ஏதோ நீத்த குறைச்சிட்டு பண்ணிக்கிட்டு இருந்த ஏதோ அவ என்னமா சொல்றான். அரே மனசு அரே பல்லோத்த கவுண்டருவா நக்கு சாமி. ஏப்பா பல்லலோத்த கவுண்டரா? பள்ளத்து வரது கவுண்டர் அப்புறம் இவன் குறைச்சி வச்சு எடுத்து வந்துக்கிறப்ப தெரியாம அரே சாமி நல்லா தெரியுது. என்ன அரே சாமி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சாமி. என்ன பத்தி தெரியும்? அரே சாமி நீதா சாமி. அரே மேச்சேரி பத்திரகாளி சத்தியமா சாமி நீதா சாமி. நானா? அரே சாமி நான் ஒத்த கவுண்டர் தானே சாமி. சேகரனா நான் இப்பயே நான் போய் தங்கவேல் கோட்டை இத்தனை பிடிச்சா வரேன். ஏன்னா நாய ஓத்த கவுண்டருங்கிறானா? என்ன பார்த்தா நாயிட்டு போற அலர்ட் மாதிரி இருக்குது. நாயமா பேசுற கவுண்டர் நாயத்து கவுண்டர் அரே அரே கொரை பேச்சு அரே பேச்சு உங்க அம்மா முழு போச்சு சாமி. ஏன் குறை போச்சு என்ன கரையா அடிச்சுச்சா? அரே பேச்சு ஆ சாமி அரே சாமி நல்லா நக்குது சாமி. எப்ப அவர் ஓம் சுத்தி மாலை போட்டுக்கிறாரு இப்ப நக்கறது இல்லையா? அரே அரே தமிழ்நாட்டுல மொத்தம் 134 பொச்சு தான் சாமி இருக்குது. அரே அரே தமிழ்நாட்டுல மொத்தம் 134 பொச்சு தான் சாமி இருக்குது. மொழி மொழி பேச்சு 134 மொழி. ஏதோ பண்ணை மண்டி இருப்பாரு. கரெக்டா சொல்றாப்ல. நானும் 4 நாள் வச்சிருந்தேன். அரே சாமி இந்த மனசு அரே சாமி இந்த மனசு நல்லா நக்குது சாமி. நல்லா இருந்துச்சப்பா. செம்மையாகுது. நீ பெரிய மனுஷனா? அரே சாமி அரே சாமி என்ன கேக்குது? இல்ல ஏதாச்சும் கைகுறி பாப்பியா? அரே சாமி எல்லாம் பாப்ப நீ என்ன கேக்குது? எனக்கு கைகுறி பார்த்து எப்ப கல்யாணம் ஆகும் என்ன சமாச்சாரம் எல்லாம் சொல்லி பார்க்கலாம். அரே சாமி கைய பாக்குது. அரே சாமி கைய பாக்குது. பாரு பாரு. அரே சாமி அரே சாமி கையில ரேக இல்ல சாமி. கையில என்ன வேலை சாமி செஞ்சு? இல்லம்மா கைத்தறி ஓட்டுறவனா? அரே கையில அத்த ரேக இல்ல சாமி. அரே சாமி அப்பயும் அரே சாமி ஏமா இதுல தான் கை ரேக தெரியல. இந்த கையில பாரு. அரே சாமி அது கோயிலோட வலிக்கிற கை சாமி. கோயிலோட புடிச்சு எல்லாம் பேசி போச்சு. போச்சு. சரி ஏதோ ஆகுமா ஆகாதான் பாத்து. அரே சாமி இங்க இந்த நேரம் மேச்சேரி பஸ் ஸ்டாண்டு போகுது காலையில. நானு அரே சாமி காலைல 7 மணிக்கு வண்டி எடுக்குது. அரே சாமி அந்த மேல பள்ளம் இருக்குதா பள்ளம் பள்ளம். அரே சாமி இந்த பள்ளத்துல சாமி அரே சாமி வண்டி எறும்பு மேல மோதுது. எரும மேலையா? அரே எறும்பு மேல மோதுது. அரே சாமி அந்த 18 பேர நீ ஒருத்த மட்டும் சாமி. அரே சாமி 30 பல்ட்டி அடிச்சு. அரே சாமி 30 பல்ட்டி அடிச்சு. அரே சாமி ஒரு டீ கடையில போய் விழுவுது. உளுந்து அப்புறம் என்ன நடக்குது? அரே சாமி எங்காங்க என்ன நடக்குதுங்கிற? அரே சாமி தேங்காய் ரெண்டா உடையிற மாதிரி உன் மண்டை உடையுது சாமி. என்ன புண்டைக்கு? இல்ல நீங்க 18 பேர் டெம்பால வரீங்க. உங்களுக்குலாம் ஏதாவது கூடாது. எரும மேல மோதி நான் ஒருத்தனை மட்டும். அரே 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 மலையாள ஜக்கமா ஓலையை பிரிக்கிற சாமி. வாழை அவளுக்கு என்ன கோட்டை வைக்குமா? அரே ஏட்ட பிரிக்குது ஏட்ட பிரிக்குது. ஏட்டு அரே பீத்தா கூதி. அரே அம்மாங்க எடுத்து சொல்ல இங்க சொல்லுது சாமி. நான் அதுல கேக்கல. கல்யாணம் அப்பா வந்து. அரே சாமி நீ சாவிய பொழைப்பியா சாமி? காலைல 7:45 மரணம் சாமி. சாமி சம்பளத்து பிரிவு எப்பயோ வீட்டுக்கு 6.5 கிலோ. அரே சாமி நான் போய் சொல்லி பிழைக்கிற